அன்பும் கிருபையில நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர். உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் என்னையும் எங்களையும் தாழ்த்தி படைக்கிறோம். கர்த்தர் பெரியவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலே வந்து நிற்கிறோம். எங்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளும். தேவன் உம்முடைய கிருபையை அனுப்பியருளும். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை மூடும். யெகோவா ஷமாவாய் வீற்றிருந்தருளும். இம்மானுவேலராய் எங்களோடு இருந்தும் பாடுகிற, இசைக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற, ஊடகத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், மின்சார தடைகள், மனுஷிக தடைகள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், மறையட்டும். தேவனாய கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கிறார். எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடப்படுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லி. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள்
வாசல்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷத்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. யோவான் இப்படியாவது தரிசனத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவங்களுக்கு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் வாசமாக இருக்க தேவன் எங்கே இருக்காரா? மனுஷரிடத்திலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கும்படிக்கு தேவன் அப்படியா இவர் இருக்காராம். அது மட்டும் இல்லை, அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவள் கூட இருந்த அவர்களுடைய தேவனாக இருப்பார் என்று சொல்லி, எதற்குன்னு சொன்னால் அடுத்த வார்த்தை, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்முடைய கண்ணீரெல்லாம் கதை துடைக்கும்படிக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாராம். அவருடைய வாசஸ்தலம் மனுஷத்தில் இருக்குதாம். அன்றைக்கு ஆண்டவராய் கற்ற மோசையை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். யாத்ராகமத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்து அழைத்து வரும் பொழுது, வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வரும் பொழுது கற்ற சொல்கிற வார்த்தை யாத்ராகம் 25 அதிகாரம் 8 வசனம் சொல்றாரு. 25:8, அவங்கள் நடுவிலே நம் வாசம் பண்ண எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு இடத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டு சொல்றாரு, வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவருக்கு நம்ம ஆலயம் கட்ட முடியாது, அவ்வளோ பெரிய ஆண்டவர். ஆனால் அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணும்படிக்கு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண சொன்ன கர்த்தர் அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நம்மை அதை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அவருடைய ஸ்தலத்திலே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் கிருபை கொடுத்து, அப்படினால அந்த ஆண்டரை மகிமைப்படுத்தி ஒரு பாட போகிறோம். நீரின்றி வாழ்வியது இறைவா, நினைவின்றி மகிழ்வியது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் போதும். ஆண்டவரே நீ தெரிந்தெடுத்த வாசஸ்தலத்திலே நான் வாசமாக இருக்கும்படிக்கு, அதை கடந்து வரும்படிக்கு எனக்கு நீ கிருபை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த ஆண்டரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிப்போமா? நீரின்றி வாழ்வியது இறைவா, நினைவின்றி மகிழ்வியது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் போதும் ஆண்டவரே சொல்லி நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி
ஒரு நாளை போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவனே அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே கல்லுக்குள் தீரையை வைத்தவனே அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே உமையன்றி அணுவேதும் அசையாதையா உமையன்றி அணுவேதும் அசையாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார் அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஓராயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா நினைவின்றி மகிழ்வேறு தேவா. ஆண்டவர் வாசம் செய்யும் ஸ்தலத்திலே நம்மை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். நானும் மிகுந்த கிருபையின் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உம்மை பணிந்து கொள்வேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் இந்த ஆண்டின் முதல் வாரத்தில் கடந்து வரும்படிக்கு தேவன் உங்கள் ஜீவனை சுகத்தை பலத்தை கிருபையை கொடுத்து தேவன் அழைத்து வந்து அப்படின்னால் அந்த ஆண்டவனுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அலங்காரம் வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஜெப வீட்டின் நன்மையினால் நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவன் என்று சொல்லி
மகிமையை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே. மறுரூபத்தின் நிறைவை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விடுகிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் இருக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க
தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் திருப்தி அனுப்பிடுமே. அவரை துதிக்கும் பொழுது அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் அவர் திருப்தியாக்குகிறவர். தேவன் நமக்கு சொன்னார், நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை நம்பி கத்த செய்ய நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய ஆண்டவர் நான் நம்புகிறது அவராலே வரும் என வாக்கு பண்ணவர். நிச்சயமாக இந்த வருடத்தில் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் எப்படியா சொல்லுகிறார்? சங்கீதம் 22 சங்கீதம் 3 வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பரிசுத்தர் 22:3 இஸ்ரவேல் துதிகளுக்குள்ள வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி, அவர் மாத்திரமே பரிசுத்தமான தேவன், சர்வ வல்லமை இல்லவர், அவருக்கு ஒப்பானவர் நிகரான ஒருவருமே இல்லை, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். அடுத்து சொல்ற வார்த்தை, எங்கள் பிதாக்கள் முடிச்சில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, பிதாக்கள் நம்பிக்கை வைத்தாங்களாம். நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தையை முடி அவர்கள் நம்பிக்கை வைத்த போது ஆண்டவர் நினைச்சாராம், விடுவிட்டாராம். ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், நீ ஆசீர்வதிப்பான்னு சொல்லி எவர்கள் நம்புகிறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறாராம். அது மாத்திரமல்ல, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எந்த மனிதனுக்கு கர்த்தரை நம்புறானோ வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணிக்கார், நம்புகிறது அவராலே வரும். நான் இன்னைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறேன், இல்லை என் காரியம் வாய்க்கலன்னு சொன்னால் ஒன்று என்னால் தான், என்கிட்ட தான் குறை இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் தாமதிக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான், மற்றபடி கிடையாதுங்க, கிடையாது. அவர் நம்பி வந்த மக்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது நினைச்சு பார்க்கிறேன். இந்த வார்த்தையை 99ஆம் ஆண்டு தேவங்களோட பேசினார். 99 ஜனவரி மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ ஆண்டு பேசினார். கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் ஆண்டவர் இப்போ பேசியிருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 27 வருஷம் கழிச்சு இதை வாக்குத்தத்தமாக கத்தனிச்சுக்கார், நமக்கு சபை கொடுத்துருக்காரு. எத்தனையோ வார்த்தைகளை கத்தர் ஒவ்வொரு வருஷம் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அதையெல்லாம் தேவன் அந்தந்த இடத்தில் கத்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அப்படின்னு சொன்னால் 26 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த வார்த்தையை சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கார். இந்த வார்த்தையை கத்தர் அந்த வருடத்தில் 99ஆம் வருடத்தில் கத்தர் பேசும் பொழுது அதே மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார், நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தை. எங்களுக்கு திருமணமாக 2 மாதத்தில் பாஸ்டர் ரொம்ப சோகலாமல் இருந்தாங்க, வீசிங்கனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ மருத்துவர்கிட்ட போகும்பொழுது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது சொன்ன வார்த்தை, என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை இருக்காது, இவருக்கு குழந்தை இருக்காது, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. அந்த சமயம் ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது. எங்களுக்கு திருமணமாகி 15ஆம் நாள் நம்ம சபைக்கு வராங்களே தேவக்கனி, அவங்களுக்கு திருமணம். அவங்க பக்கத்து வீடு குடியிருந்தாங்க. அப்போ அவங்க அந்த சமயத்தில் கன்சீவாக இருக்காங்க. ஆனால் அவங்களும் அதே டாக்டர் தான் பார்க்குறாங்க. எங்களை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு குழந்தை இருக்காதுங்க அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் 2 பேரும் உபவாசம் இருந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணோம். ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தவுடன் ஆண்டவராய் கர்த்தர் அதன்படியே ஆண்டவராய் கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அந்த சமயத்தில் கன்சீவ் ஆகும்போது டாக்டர் அக்கா சபைக்கு வர்றாங்க. நான் கூட போய் கேட்குறேன், அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாப்பா நீ கன்சீவாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கே பெரிய பொண்ணுக்கு என்ன பேர் வச்சோம்? ஜாய், இல்லையா? உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறுண்டு. அப்போ நினச்சது இதுவே பெரிய அற்புதம். தேவன் ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு பிள்ளை தான் நமக்கு இருக்கணுட்டு. இங்கே ஜாய்க்கு 1 வயசாக இருக்கும்போது கத்த மறுபடியும் பேசினார், உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அவனுக்கு ஐசக்குன்னு பேர் வையினான்னு சொன்னார். இப்போ மாதிரி அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஏன்னா நானும் இந்த குடும்பம், அவங்களும் இந்த குடும்பம், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. இப்படி தான் ஒழுங்கி சொன்ன, இப்படி தான் பேச சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்போ எனக்கு 26 வயது, 24 திருமணம், 25 ஜாய் பிறந்தா 26 வயது இந்த சமயத்தில். அப்போ உடனே ஆண்டு சொல்லி 2 மாதம் கழிச்சு அங்கே ஐசு கொண்டானா. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் குடியிருந்த பகுதி ஒரு சின்ன கிராமம் மாதிரி, ஓட்டு விட நிறையா இருக்கும், அந்த பாலூனி குட்டி குட்டி வீடுகள். அங்கே அப்புறம் எல்லாம் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னது, நம்ம முன்னாடி சொன்னால் தான் மக்கள் என்ன செய்வாங்க, விசுவாசிப்பாங்க அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் சர்ச்சிலையும் சொல்லிட்டேன், மக்கள்கிட்டையும் சொல்லிட்டேன். நாட்கள் கடந்தது. நான் கடைசி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேலி பண்ணாங்க, பார்ப்போம் இப்படி தான் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஆனால் என்ன பிறந்தாலும் என்னது பெண் குழந்தை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சொந்த பந்தம் குடும்பத்தார் எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? கிடையவே கிடையாது, உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சில கேட்டாங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. இல்லை. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் ரொம்ப மருத்துவமனைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பண கஷ்டம். அப்போ அந்த நாட்களில் எனக்கு நாகராணியக்கா தான் பார்த்தாங்க எல்லாமே. அவங்க குலமங்கலத்தில் வேலை பார்த்தாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்கும்போது அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு நீ வர சொல்லுவாங்க. பாஸ்டர் சைக்கிள் வச்சு நீ கூப்பிட்டு போவார். ஒவ்வொரு சமயம் அந்த அக்கா வேலைக்கு போகும்போது வண்டியில் வச்சு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் போடுற தடுப்பூசி அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அவங்க அந்த அக்கா எனக்கு மாத்திரை கொடுப்பாங்க, அவ்வளோதான், மற்ற எதுவுமே கிடையாது. அந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசும்போது பாஸ்டர் சொன்னாங்க, ஏன்பா சொன்னேன் பாரு, சொந்த பந்தம் எல்லாம் மாறி பேசுகிறாங்க, அக்கம் பக்கத்து மக்கள்லாம் பாரு கேலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பாரு அப்படின்ட்டு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது. ஆண்டவர் அழகாக பேசினாருங்க. மற்றவங்க பேசினா என்ன பேசிட்டு போகிறாங்க, ஆண்டவர் பேசினார். இல்லை நான் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி அந்த பிரசவம் வரும்பொழுது எவ்வளோ பக்குன்றுச்சு. குழந்தை பிறந்து சாதாரண ஒரு சுகாதாரம் அந்த நிலை தான் போய் அங்கே தான் குழந்தை பிறந்துச்சு. பிறந்து 2 மணி சொல்லவே இல்லை, மனசு பக்குப்புரிஞ்சு என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க, பையன் பிறந்திருக்காம்பா அவனுக்கு அப்படின்ட்டு. அந்த பிரசவ வார்டில் அதிகமாக கண்ணீர் விட்டேங்க. ஏன் தெரியுமா? பையனுக்காக கிடையாது. தேவன் தாம் சொன்ன வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிக்கையிட்ட போது அது கர்த்தர் என்ன செய்யலை, வெட்கப்படுத்த விட. நான் நம்புகிறது அவராலே வரும். அணுவா ருசிக்கிறவங்க கர்த்தரை விடவே மாட்டாங்க. அணுவா இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் அழகாய் பேசுவார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது வெட்கப்பட்டு போவது போல தெரியலாம், தோன்றலாம் கண்ணுக்கு. இல்லைங்க, அவர் வெட்கப்படுத்தவே விட மாட்டார். ஏசாயா வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 10ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமே இடத்துக்கு என்ன செய்யாது, திரும்பாமல் அது நான் விரும்புகிற செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவன் உங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது உங்கள்கிட்ட இருக்குங்க. எதுவரை தெரியுமா? தேவன் அவர் செய்ய விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வரை அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். அது திரும்பாமல் வெறுமையாய் அதன் இடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்ப செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வெறுமையாய் அது திரும்பாது. ஆண்டவர் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்குங்க. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நான் நம்புகிறது அவராலே வரும். அவரை நம்புகிற மக்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் நம்பினவர்களை அவருக்கு என்ன செய்ய விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஏதோ நம்ம வேதத்தில் பாசிக்கிறோம், அற்புதம் நடந்துச்சு கிடையாதுங்க. நான் ருசிக்கணும், என் வாழ்க்கையை ருசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எப்படியெல்லாம் எந்த சூழ்நிலை சொன்னாலும், சூழ்நிலை ஒருவேளை அது நடப்பதற்கு சாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது மாறாது. அதை மட்டும் நம்பி அதை மட்டும் ஓடுறவங்க வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் செய்வார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் உங்களையும் அப்படியே நிறைவேற்றும்படி அவர் கடந்து வந்தபடி அந்த ஆண்டவர் ஆராதிக்கும்படி இருக்கும் இடத்துல கண்களை மூடி முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய சேர்ந்து இருக்கிற ஒரே ஆவியா இருக்காங்க. அவருடைய சேர்ந்த ஒரு வாழ்க்கை. ஏனோக்கு தேவனும் சஞ்சரித்து கொண்டு இருந்தான். சஞ்சரிக்கும் போதே காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் 300 ஆண்டுகள் குழந்தைகளை பெற்றோர் வாழ்ந்தான். அவன குடும்பமும் இருந்துச்சு. அதே சமயம் தேவனை சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவனை இணைந்து நடக்கிற வாழ்க்கை. அவரோடு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் கிருபைகளை கொடுப்பாருங்க. தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ அது நிறைவேறும் வரைக்கும் அது உங்களை விட்டு தேவனுக்கு திரும்பாதுங்க. நிச்சயமா நிறைவேற்றுவார். தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவனுக்கு இந்த வார்த்தை இப்பெல்லாம் பேசியிருக்காரு. நான் நம்புறேன், ஆண்டவரை எனக்கு செய்வார்னு சொல்லி நான் நம்புகிறது அவராலே வரும். எந்த மனிதன் நம்புறானோ
சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், மற்றவங்க மனுஷர்கள் சொந்த பந்தம் அக்கம் பக்கம் ஒரு மாதிரி பேசலாம், யார் பேசலாம் என்னங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாதது, நிச்சயமா நிறைவேற்ற வல்லவர். அந்த ஆண்டவனுக்கு நம்ம சொல்ல போறோம், என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிர் எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் எங்களோடு இருக்கிறீங்க. அடியே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை நடத்துறீங்க. நாங்கள் அதை மட்டும் நம்பி பிடித்து கொள்ளும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை செய்கிறீங்க. எங்களை விடுவிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க. எங்கள் கொம்பை நீங்கள் உயர பண்ணுவீங்க, காண்டாமிருத்திற்கு அமைப்போல் உயர்த்துவீங்க, புதியினால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீங்க. அதனால என் ஜீவன், என் உயிர், என் இயேசு. அந்த ஆண்டவனுக்கு சொல்லி அர்ப்பணித்து பாடி ஆராதிப்போமா. என்னால் முழங்கால் போட முடியும்னு சொல்ல முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கிறோம், அற்புத அடையாளங்கள் இல்லைங்க. என் வாழ்க்கை நடக்கணும், குடும்பத்தில் நடக்கணும், எனக்கும் நடக்கணும். நீங்களே என் சாட்சிகள் சொன்ன வார்த்தையின்படி நான் தான் அந்த உலகத்துக்கு சாட்சி. அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று நான் அதற்கு சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி கடந்து வந்தபடினால அந்த ஆண்டவனுக்கு சொல்லி பாடி ஆராதிப்போமா. முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாவும் துதிக்கையிலே இசையா உமன் ருசிக்கையிலே ராஜா, உன்னாவும் துதிக்கையிலே இசையா உமன் ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மும்மசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம்மசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா முந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும்
உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. சொல்லுவோம் ஆண்டவருக்கு, சொல்லுவோமா? எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அந்த ஆண்டை துதிக்கும் எழுதி என்ற கத்திரை நோக்கி ஆராதிப்போம். அவர் நோக்கி பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் துதிகளுக்கு வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தர். அவரின் இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமா இருக்கிற தேவன். ஆண்டவராய் கற்ற ஜனங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி மோசையை பார்த்து சொன்னவர். பரலோகத்தில் வாசமா இருக்க தேவன் தம் ஜனத்தோடு வாசமா இருக்கும்படிக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசிலிபியா வாசிக்கிறோம். எதற்கு தெரியுமா? கண்ணீரெல்லாம் துடைக்கும்படிக்கு, உடைய கவலையெல்லாம் விசாரிக்கும்படிக்கு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சபையில் வச்சு தேட்டு வராங்க. ஆண்டவங்க தேற்றும் பொழுது உடைய எலும்புகள்லாம் பசும்புள்ளை போல செழிக்குமா. உங்களுக்கு இருதயம் கலிகூறும்படிக்கு தேவன் நிரப்புவார். ஆண்டவராய் கர்த்தர் உங்களை விசாரிக்கும்படிக்கு, ஆறுதல் படுச்சும்படிக்கு, உங்களை பலப்படுச்சும்படிக்கு அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாக இருக்கிறார். பரிசுத்தராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவிச்சு. அம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எனக்கு இயேசு போதும்னு சொல்லி எந்த மனிதன் ஆண்டவர் மட்டும் பற்றி கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை நோக்கி பார்த்து சூழ்நிலை பார்க்காதபடிக்கு அவருடைய சமூகத்து வர்றானோ அவனை கத்தர் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராங்க. ஆண்டவர் சொல்கிறார், பயங்கரமான குழியில் முளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் வாசல்களை கண்மலையில் இருச்சி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். உளையான சேற்றில் இருந்த நம்மை, பாவத்தில் கிடந்த நம்மை, அடிமைத்தில் இருந்த நம்மை பல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். எதற்கு தெரியுமா? உளையான சேற்றில் கிடக்கிற நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, ஆண்டவராய் கர்த்தர் தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து சபையில் இணைத்தவர். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இப்படியான நம்ம வாழ்க்கை இருந்துச்சுங்க. திரும்பி பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி கடந்தோம் நம்ம. ஆனால் கர்த்தர் தூக்கினாரே, நிறுத்தினாரே, ரத்தத்தினால் கழுவி ஆண்டு சபையில சேர்த்து அவரை துதிக்கும்படிக்கு கர்த்தர் புதுப்பாட்டை ஆண்டு கொடுத்திருக்கிறாரே. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்றாராம், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பும்படிக்கு அவர் வாயிலே கொடுத்தார்.
நம்ம தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் இதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் ஆசீர்வதித்ததை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பயந்து அவர்கள் கர்த்தரை நம்புவார்களாம். அடுத்த வார்த்தை இப்படியா வாசிக்கிறோம். ஆண்டவராய கர்த்தர் அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறார். நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அகங்காரிகளை பொய்யை சார்ந்திருக்க நோக்காமல் கர்த்தரையே நம்பிக்கை மனுஷன் பாக்கியவான். தேவன் நம்ம ஒவ்வொருவரும் இப்படியாய் அவர் தூக்கி நிறுத்தியிருக்கிறாருங்க. எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கா பிரகாசிக்க மாட்டேக்கு. அநேகர் பயந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியத்தை அநேகர் பயந்து கர்த்தரை நம்ப மாட்டேக்கு. அதனால் நான் ஆண்டவனுக்கு சொல்ல போகிறோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது காரியத்தால் வளையான சேற்றில் கிடந்த என்ன நீங்க குனிஞ்சு தூக்குனீங்க ஆண்டவரே. உடைய கிருபையே ஆண்டவரே, இந்த கிருபையினால் ரட்சிக்கும்படிக்கு தகப்பனே என்னை குனிந்து தூக்கி உமக்காய் பிரகாசிக்கும்படிக்கு பாடும்போதே எனக்கு கிருபை கொடுத்தீங்களே என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சொல்லுமா ஆண்டவருக்கு சொல்லுமா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எதற்கு தெரியுமா தேவன் தெரிந்தெடுத்தார்? உங்களை பெரியவனாய் உயர்த்தும்படிக்கு. அவர் சிறியவனை புள்ளியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு தம ஜனத்தின் அதிபதி அமர பண்ணுகிற கர்த்தர். இந்த வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை இந்த வருஷம் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ கொடுத்திருது, ஆண்டவரே நீ என்னோடு பேசுவது உண்மை என்று சொன்னா என்னோடு இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு எனக்கு திரும்ப சொல்லுங்க. நீங்க கேட்கிறாங்க கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு புலியிலிருந்து ஆண்ட உயர்த்தும்படிக்கு பிரபுக்களோடு ஜனத்தில் அமர பண்ணும்படிக்கு அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் மகளே. ஹல்லேலூயா. ஏறிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கை ஏறிய செய்தி இரவை பகலாக்கினீ. தேவரின் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கின் வார்த்தைப்படி உடைய விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். குடும்பம் கட்டப்படும். அவங்க குடும்ப விளக்கு அணைந்து போகாதபடிக்கு எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு புது எண்ணால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுமா எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை ஒரு புதிய அபிஷேகம் நிரப்புவீராக. அந்த புதிய ஆண்டிலே புதிய அபிஷேகம் நிரப்புவீராக, புதிய எண்ணெய் நிரப்புவீராக, புதிய வலிமை நிரப்புவீராக. அவன் எரிந்து கொண்டே இருக்கும்படி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்காய் பிரகாசிக்கும்படிக்கு இவர் செய்கிற நன்மைகளை மற்றவர்கள் கண்டு பயந்துமே நம்பபடிக்கு. ஓ ரமா ராஷா பலத ரமா ரஹ
விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. சொல்லுவோமா, நான் நம்பியிருக்கேன், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, உங்களை விட்டு எனக்கு யாருமே இல்ல. கண்ணோக்கி பாரும், என்னை விசாரிப்பாரு, ஒருவரும் இல்லை. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. அவரே ஆறுதல் செய்கிறவர், அவர் ஆட்சி சேச்சுகிறவர். ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப்படி மறந்தாளோ நான் உன்னை மறப்பதில்லை கத்த சொல்லுகிறார். ஒரு பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் கத்த சொல்லுகிறார். ஒரு மரசபரதரமலமரோதரமரா ரேமி கமல சபலதரமலமரோதரமலமரா ரேமி கமல சபலதரமலமர நிரப்புதையா. சீனிக்குள் பாய்ந்து உந்தன் தயமாள் மதிலை தாண்டிடுமே. சீனிக்குள் பாய்ந்து உந்தன் தயமாள் மதிலை தாண்டிடுமே. புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். அபிஷேகம் ஒவ்வொரு தேவ ஜனமும் அந்நிய வாசலை பேசி துதிக்க போகிறோம். கத்தருக்குள்ள கலிகரமடிக்கு தேவனுக்கு இருக்கிற புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளபடிக்கு, புதிய நிரப்பப்படும்படிக்கு, இந்த ஆண்டு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கும்படிக்கு, பிரகாசிக்கும்படிக்கு, ஜீவன் இருக்கும் வரை கத்தருக்காய் ஓடும்படிக்கு. ஒரு மர சபல தரமல தரமல பரா ரேமி காமர சபல தரமல மரோ தரமரா ரேமி காமர ஓபுகடுங்க நிரப்பப்படும்படிக்கு, நிரப்பப்படும்படிக்கு ஓபுகடுங்க. அப்படி அந்நிய பாஷையில பேசி கத்தரை மகிமைப்படுத்தபடி கற்பனைங்க. வாயை விரிவாய்ச்சரு, நான் அதை நிரப்பேன்னு சில கத்து அவன் நிரப்பபடி கடந்து வந்திருக்கார் மகளே. உன் வாயை விரிவாய்ச்சரு, உன் வாயை விரிவாய்ச்சரு. ஒரு பர சபல தரமல மரோ தரமல பரா ரேமி காமல சபல தரமல ரேமி காமர ரேமி காமர தரமல மரோ தரமல பரா ரேமி காமர சபல தரமல பரா ரேமி காமர சபல தரமல மரோ தரமல பரா ரேமி காமல சபல தரமல பரா. நன்றி ஆவியானவரே. சபலதர பலபரதர பலபரதர பலபரா ரேமி காமர சபலதர பலபரதர பலபரா ரேமி சதமா சதமா சதமா. யோசனையோ மக்களுக்கு கிடைக்காது ஸ்லாக்கிங்க. நீங்க அந்நிய பாஷையில கத்தரை துதிக்கும் போது உங்க ஆத்துமாவில கத்தரை இளைப்பாறுதலை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார். இங்க தேவன் ரகசியங்களை பேசுகிறோம். ஒரு அந்நிய பாஷையில பேசுகிற தேவன் ரகசியங்களை பேசுகிறோம். உங்க ஆத்துமா செழிக்கும்படிக்கு, உங்க நிலைமை மாற்றபடிக்கு அவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கா யாவி செய்தபடிக்கும்படிக்கு. அன்னைக்கு நோவா பேழைக்குள்ள இருந்த போது ஒரு புறா ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தது போல ஒரு ராமா தண்ணீர் வடிந்து சொல்லும்படிக்கு அடையாளமா ஒரு எலிவு ஒரு ஒளிவேலை கொண்டு வந்த போல தேவன் உங்களுக்காக செய்தி அனுப்புவார் கத்த சொல்லுகிறார். ஒரு ராமா ரஷாபல தரிபிகா மரோதரா ஆலோசனை நிறைவேற்றும்படிக்கு ஒரு ராமா ரஸ் தூர தேசத்திலிருந்து ஆண்டவரை கத்த உங்களுக்காக ஆண்டவர் அனுப்புவாரோ. ஒரு மலஷாபல தரமல மரா ஒரு ஆயிரம் பட்சியை கிழக்கில் ஆலோசனை நிறைவேற்ற மனுஷனே தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறார் இருக்கிறேன் கத்த சொல்லுகிறார். ஆண்டு சொல்லுகிறான்.
ஆண்டவர் தரிசனத்தை காண்பிக்கிறார். புறா அதன் வாயிலே ஒரு ஒலிவு விலை வைத்திருந்து பறந்துவதை காண்பிக்கிறார். அன்றைக்கு நோவா பேழைக்குள் இருந்த போது தண்ணீர் வடிந்து விட்டதா தெரியல. என கர்த்தர் தானே கதவு அடைச்சிருக்கிறார். அவர் திறந்தாதானே பார்க்க முடியும், தெரியல. ஒரு புறாவை வெளியே விட்ட போது அது ஒரு ஒளிவு விலை குத்தி கொண்டு வந்தது. அது போல கர்த்தர் சொல்லுகிறார், சபையின் பேழைக்குள் இருக்கிற மகளே, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இதை உராஞ்சிர பச்சி ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு கிழக்கு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவாராம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ரம்மரா ஷபலா தரா பலா மரா ஒரு மிக்கமரா ஷபரா தரா, என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனே தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறார் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ரம்மரா ஷபலா தரா மலா மரோ தரா பரம். நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெச்சுதிக்கிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் மகிமை எடுக்கிறோம் ஐயா. நீரே கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரா இருக்கிறபடினால, நீரே கணத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறபடினால உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. வேட்கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. பெருங்கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏலெல்லோஹே, 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 உம்மை துதிப்பேன். ஏலெல்லோஹே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. கர்த்தரை நம்பி வந்தேன். சொந்த பந்தங்களை விட்டு, ஆராதித்த என்னுடைய தெய்வங்களை விட்டு, பல காரியங்களை விட்டு கர்த்தர் எனக்கு போதும் என்று கர்த்தரை நம்பி வந்தேன். இஸ்ரவேலின் சட்டைக்குள்ள வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அவராலே நிறைவான பலன் உண்டு. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அவர் நிறைந்த ஆறுதலை உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிட்டார். எவ்வளவேனும் பொய் இறையாத தேவன். எபிரேயர் 6:18 நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, எபிரேயர் 6:18, எவ்வளவேனும் பொய் இறையாத தேவன் 2 மாறாத விசேஷங்களினால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எப்படி செய்தார்? அடைக்கலமாய் நம்பி வந்த நமக்கு நிறைவான பலனை கொடுக்கிறவர். அடைக்கலமாய் ஓடி வந்து இந்த நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி ஓடி வந்து நமக்கு நிறைவான ஆறுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தரை தேடிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அன்புள்ள பிதாவே,
வந்திருக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவன் செழிப்பான். உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்த நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சீயோன் பர்வதத்தை போல இவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிற இவர்களை எந்த சூழ்நிலையிலும் அசையாமல் கர்த்தரை நம்பி இவருடைய இருதயம் திடனாயிருக்கட்டும். திடனாயிருக்கட்டும். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். கர்த்தர் அப்படியா என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபையாகும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்கிறோம். நான் நம்புகிறது அவராலே வரும். My expectation is from him. For my hope is from him. தேவனால் வரும், அவராலே வரும். நான் நம்புகிறது, நான் நம்புகிறது தேவனாலே வரும். சாத்தானால் வருவதெல்லாம் ஆபத்து, அழிவு, விபத்து, விக்கினம், பயங்கரம், நாசம், மோசம், பிரிவு, பிரிவினை. ஆனால் என் தேவனால் வருவதெல்லாம், அவராலே வருவதெல்லாம் நன்மையான காரியங்கள் மாத்திரமே. ஆமென். ஆமென். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் இருந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறதாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவாகவும் சுற்றி திரிந்தார். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். எதற்காக? நன்மை செய்வதற்காக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்காக. ஆனால் அந்த கிறிஸ்துவாகிய பிசாசு, சாத்தான், கெச்சிக்கிற சிங்கம், 1 பேதுரு 5:6, எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யூதா கோத்திரத்து சிங்கம் என் ஆண்டவர் இயேசு நன்மை செய்வதற்காக சுற்றி திரிகிறார். ஆனால் கெச்சிக்கிற சிங்கமாகிய எதிராளி பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை வகையாய் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஆமென். ஆகையால் எந்த விதத்தில், எப்படி அவன் கெச்சிக்கிற சிங்கம், பச்சிக்கிற சிங்கம் அல்ல. ஒரு வார்த்தை உண்டு, குறைக்கிற நாய் கடிக்காது, பயங்கரமா குறைக்கும், ஆனா கடிக்காது. சில நாய் அமைதியா வந்து மக்குன்னு கபு கவிட்டு போயிடும். ஆமா, ரட்சிக்கிற சிங்கம் என் ஆண்டவர் இயேசு, கெச்சிக்கிற சிங்கம் அந்த பிசாசு. தேவ பிள்ளையே, நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? யாரை நம்புகிறீர்கள்? என்ன காரியங்கள் நம்புகிறீர்கள் என்று 1ஆம் தேதி பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் அதை பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தரால் வரும், அவராலே வரும். என்ன வரும்? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். ஆமென். நன்மைகள் இறங்கி வரும், நன்மையான ஈவுகள் இறங்கி வரும், அவராலே வரும். என்ன வரும்? நன்மைகள் வரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12, அவர் பூரணமாய், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூரணமாய் கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நாம் அனுபவிக்கும்படி இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இருமாப்பான சிந்தை இல்லாமவர்கள், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம
நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. தேவ பிள்ளையே, நான் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மரித்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, மண்ணையோ மரத்தையோ கல்லையோ மற்ற ஐம்பொன்களையோ அல்ல. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்ற உயிர்த்தெழுந்த இயேசுவை, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரை, அந்த ஜீவனுள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுக்கிறார். அள்ளி அள்ளி கொடுக்கிறார். பூரணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆனா சிலருக்கு எவ்வளவோ அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவு இது பண்ணாலும் அதை அனுபவிக்கிற பாக்கியம் இல்லை. ஒரு சகோதரி இடத்துல சொன்னாங்க, கல்யாணம் செஞ்சு புருஷன் இருந்தும் நான் ஒரு விதவை மாதிரியே வாழ்றேன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 மாசம் லீவுல புருஷன் வெளிநாட்டுல இருந்து வர்றாரு. அதுல 1 மாசம் அவங்க வீடு இவங்க வீடு இவங்க வீடுன்னு சொல்லி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா அவரு கிளம்பி போயிடுவார். ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பக்கத்துல இல்லை. ஒரு பிள்ளை நடந்தது தவந்தது அது பேசுனது பார்த்து ரசிக்க கூட அவர் இல்லை. இவ்வளவு சம்பாரிச்சாச்சு வச்சாச்சு எல்லாம் செஞ்சாச்சு, வீட்டில் இருந்து இனத்தையாவது பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் எப்படி இருக்கிறேன்? விதவையை போல வாழ்கிறேன் என்று ஒரு சகோதரி சொல்றார். அவங்க சொல்றாங்க, கேட்கல வேதனையா இருந்தது. பெரிய குடும்பம் அவங்க குடும்பம். ஆனா அவருடைய அந்த வருமானத்தை அவர் எப்ப வந்தாலும் அப்படியே எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் கூறு போட்டோம். அந்த மகள் அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, வாழ்க்கை வாழ்வதற்கு நீ லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் உன் குடும்பத்தோட உங்களோட மனைவி மக்களோட ஐஸ்வர்யத்தை சம்பத்தை எவனுக்கு கொடுக்கிறாரோ அதுல புசிக்கவும் தன் பங்கை அனுபவிக்கவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சி தேவனுடைய அனுகிரகம், ஆண்டவருடைய அனுகிரகத்துக்காய் கெஞ்சுங்க. ஆண்டவரை, என் பிள்ளையோடு என் குடும்பத்தோடு என் மனைவி மக்களோடு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் ஆண்டு அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவிக்கும்படி வாழ்க்கையை மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்தையும். ஐயா, பார்க்க வரவங்கெல்லாம் புது வருஷம் தொடங்கிருச்சு. இனி 15-16 தேதி வரைக்கும் கேக்கு சாக்லேட்டு விதவிதமான பலகாரங்களோடு வருவாங்க. உன் கண்களால் மாத்திரம் அது பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அல்லது ஏதோ ஒரு கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே பேருக்கு ஒரு நகத்துண்டு அளவுக்கு சாப்பிட முடியும். ஏன்னா சுகரு, ப்ரெஷரு, அவருக்கு கிட்னியில் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதை சாப்பிடக்கூட வழி இல்லை. ஆனால் அப்படியானால் அனுபவிக்க வேண்டிய அந்த காரியம் அது தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது. மனிதன் புசித்து குடித்து, பிரசங்கி 2:24, மனிதன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்க ஒரு நன்மை இல்லை. ஐயா, நல்ல நிறைய சம்பாதிக்கிறார் ஐயா, ஆனா அந்த பிள்ளைக்கு 10 காசு கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டதையே பார்க்க மாட்டேங்கிறார். ஒரு நாள் கூட யாருக்கு கொடுக்கிறாரு என்ன செய்யறாருன்னு தெரியல. பாதிய குடிச்சே அழைச்சிடறாரு. இன்னொன்று ஒரு ஐயா சொன்னாரு, என் பொண்டாட்டிட்ட வாங்குற சம்பளத்தை அப்படியே கொடுக்குறேன், என் பிள்ளைகளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. ஏலச்சீட்டு, குலுக்கு சீட்டு, அமுக்கு சீட்டு, என்னது களஞ்சியம், குழு சீட்டு, இப்படி சீட்டா போட்டு வச்சிருக்கான். 3 இடத்துல தங்க நகைக்கு சீட்டு போட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு பிள்ளைகளை பக்கிரி மாதிரி, அதுக்கு துணியை பார்த்தீங்களா, தலையில எண்ணெய் இல்லை, இது இல்லை, வீட்டுக்கு எதுவுமே செய்யறதில்லை, ஃபுல்லா இது. ஆனா மற்றவங்க முன்னாடி பார்த்தா பரிதாபமா நிற்கிறாங்க.
சில குடும்பத்தினர்கள் வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நம்முடைய சபையில் இருக்கிறவங்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு கையில் காசு கொடுக்கறது, அது இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் அங்கே மாதம் மாதம் இந்த பேங்க்ல இது கட்டியிருக்கேன், இங்கே நகைச்சீட்டு போட்டிருக்கேன், இங்கே இந்த இது போட்டிருக்கேன் வச்சிருக்கேன், இது முடிய போகுது, எனக்கு எடுக்க தெரியலை, நீங்கள் என் கூட வர்றீங்களா? ஐயா இதை இந்த இதில் எந்த மாதிரி இதில் நான் பிக்சட் போடலாம், அந்த இடத்துல நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே ஐயோ பரிதாபம் அப்படி நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி சபையையும் ஊழியக்காரையும் ஏமாற்றவங்க உண்டு. நான் ஏமாத்துறேன்னு சொல்லலை, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரங்களை. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, பட்டினி பசியில் இருப்பாங்க, வெளியில் தெரியாது. ஆனால் வெளியில் நான் கஷ்டப்படுற எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவே மாட்டேன். வீட்டில் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் வெளி மனிதர் மத்தியில் அவர்கள் என்ன செய்வாங்க, நீட்டாக நடப்பாங்க. சிலர் யார்கிட்டடா எப்படிடா வாங்கலாம் அந்த எண்ணத்தோடைய வாழ்றோம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்ய வேண்டும். ஆமா ஆமா. நானும் ரொம்ப அளந்து மாசத்துக்கு ஒரு தடவை தான் என்வி அப்படிலாம் சிக்கன் குனியான்னு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணமும் வந்தது. காரித்தீனுக்கு கொண்டு போய் அம்புறது கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த வயிறு என்னமோ டஸ்ட்பின் மாதிரி, குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற மிச்ச மீதி எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு குழம்போ காயோ இதோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் முடியாமல் போய் அப்படி பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. பீஸ் கட்டுறது, பால் காசு கொடுக்கறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, மற்ற காரியங்களில் ஈபி பில் கட்டுறது, இதெல்லாம் முதல் கணமாக வச்சுருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லை இன்னைக்கு பிடுங்க வராங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் இருக்கிறதை எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றிலும் கடை பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை வீச்சு புரோட்டா குத்து புரோட்டா அந்த கடையில் இருந்து அப்படியே ஒரு கிரில் சிக்கனை அப்படியே முழுசாக வாங்கிட்டு போக. அப்படிப்பட்ட விசுவாசி நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். என்னைய பார்த்த உடனே அவங்க நெளிவாங்க. அந்த பகுதி பக்கம் அந்த பக்கம் ரோட்டில் போகும்போதே அங்கிட்டு திரும்பிக்குவாங்க, மறைஞ்சிக்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடங்காரங்க என்ன செஞ்சுருவாங்க, இங்கே ஆலயத்து வாசலில் சத்திட்டு போயிடுவாங்க. அடுத்த 2 வாரம் அவர் ஆளை காணா. என்னன்னு கேட்டால் அப்படி அல்ல. கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை சரியாய் செய்யும். நன்மையான தருகிறாரு, அனுபவிக்கும்படி கொடுக்கிறார். நீ முட்டை கட்டி வச்சு சேர்த்து வச்சு அப்படி அதுக்காக சேர்க்கிறது தப்புன்னு சொல்ல. கண்டிப்பாக செலவுகளில் 10ல் 1 பங்கு உண்மையா தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைங்க, உங்களை 10ல் 1 பங்காவது கர்த்தர் உங்கள் மாதத்தில் சேர்க்கவும் ஆண்டவர் செய்வார். ஆமென் ஆமென். நன்மையானவைகளை கொடுக்கிறவர். ஐயா நன்மைன்னு சொல்லும் போது நிறைய நன்மைகள் இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை ஈவுகள், நன்மையான ஈவுகள் அப்படின்ற தலைப்பில் நான் சில செய்தி கொடுத்துருக்கேன். வர படிக்கிறதுக்கு அறிவும் ஞானம் கிருபை அதையும் பாருங்க. யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் சகலத்தையும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவர், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். 3 தடவை கரண்ட் ஷாக் வச்சுட்டாங்க. 150 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர்னு 3 தடவை மதுரையில் தெப்பக்குளம் போகிற வழியில் கணேஷ் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அதுக்கு பின்னாடி பங்கஜம் காலின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் டாக்டர் மனோகரன் ஒரு ஐயா இருந்தார். அவங்க ஆஸ்பத்திரியில் வச்சு எனக்கு மூளைக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க. பைத்தியமாக தெருவில் ஓடுறேன், அதோட புத்தி சுயாதீனமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஐயா எனக்கு படிப்பு அறிவே போச்சு. எழுத்து கூட்டி ஏபிசிடி வாசிக்கிற நிலைமைக்கு ஆகிட்டேன். நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம், சாதாரண ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. அதில் இங்கிலீஷ் மட்டும் மொட்டை மனப்பாடம் கட்ட மனப்பாடம் பண்ணி எப்படியோ பாஸ் ஆகும். ஆனால் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான், கிளாஸ் ஃபஸ்ட்டு நான் தான். என்னுடைய பேர் அந்த ரோல் ஆஃப் கார்னரில் கல்வெட்டில் இன்றைக்கி இருக்குது. அப்படி தான் படித்தேன். ஆனால் இங்கே பாலிடெக்னிக்கில் எல்லாமே இங்கிலீஷ், திட்டுனா கூட இங்கிலீஷ் தான், ஒன்றுமே புரியலை. 3 மாதமாக தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி நிலைய
ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, நான் இது வரைக்கும் இப்படிதான் கேட்டேன். ஆண்டவர் இதை படி, இப்படி படினார். என் கை மேலே இன்னொரு கை அமர்ந்தது. ஆண்டவரே எனக்கு எழுதி கொடுத்தார். 87.7% பாஸ் ஆகி மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் உடைய கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்ததில் நான் ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஈபியில் நான் ஒர்க் செய்து கொண்டிருந்தேன், வேலை செய்து கொண்டிருந்தேன். தேவப்புள்ளைய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேள். நீங்க டியூஷன் படிக்கலாம், ஸ்பெஷல் கிளாஸ் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஆனால் கர்த்தரை ஓரம் கட்டிட்டு நீங்க என்ன படிச்சாலும் அதுல சிலர் எத்தனையோ படிச்சு படிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆனா ஒரு பைசா இல்லை. இந்த திருமங்கலம், கள்ளிக்குடி, செவரக்கோட்டை அந்த ஏரியாவில் வந்து நிறைய சகோதரிமார்கள் வர்றாங்க. எல்லாம் தமிழ் மீடியம் படித்தவங்க. அவங்க இங்கிலீஷை கேட்டிங்கன்னா அது இங்கிலீஷா தங்கிலீஷானே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்த பிள்ளைங்கள்லாம் டிஎன்பிசியில் அதில் இதில் எழுதி பாஸ் ஆகிருக்குங்க. முதல் தடவை வரும்போது ஐயா நான் எழுதியிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னு பாஸ் பண்ண. ரெண்டாவது தடவை பாஸ் பண்ணிட்டேன். மூணாவது தடவை எனக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு. தருமபுரியில் போஸ்டிங் கிடச்சிருக்கு, இந்த ஊரில் போஸ்டிங் கிடச்சிருக்கு, ஊட்டியில் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் திருமங்கலம் மதுரை பக்கத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் செய்கிறார், அவங்கள ஒன்றுமே இல்லை. இன்னும் பைபிளை கரைச்சி குடிச்சு உங்களோ மாதிரி அப்படியே ஆடுகிறான். அத்தனை எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தரை தேடுறான். கர்த்தரை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறையாது. ஆகிய எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மையான எந்த ஈவையும் கர்த்தர் தருகிறார். பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இப்படி ஒரு வாக்கு தத்துவம் செய்தி நீங்க கடந்த நாட்களை கேட்டீங்கல்ல, மத்தேயு 7:11. ஆகையால கர்த்தர் இதை தருகிறார். ஆமென். ஆமென். நன்மையானவைகள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். ஆமென். முதல் பாயிண்ட் என்னது? நன்மைகள். கர்த்தர் தருகிற முதல் பாயிண்ட் நன்மைகள். அந்த நன்மையில தான் நீங்க போட்டிருக்கிறதெல்லாம். ரெண்டாவது, எவ்வளவோ நன்மைகள் இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தார், சகோதரி 1 வருஷம் தான் ஆகுது, கர்த்தர் இந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார், எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். ஏற்கனவே சொல்லற்போதில் ஒரு வீடு உண்டு, இப்பொழுது வாகைக்குள்ள பகுதியிலேயும் ஒரு வீடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மகள் சொன்னாங்க, நான் டிசம்பர் 4ஆம் தேதி தான் வந்தேன், இங்க வந்து எந்தெந்த விதத்தில் நிப்பாட்டவே முடியல, அழுதுகிட்டே சொன்னாங்க. கர்த்தர் வீடு கொடுக்கலாம், சிலருக்கு சொந்த நிலங்களை கொடுக்கலாம், இடங்கள் வாங்கி இருக்கலாம். சிலர்லாம் அவங்க வாங்கின நகைகள், பிள்ளைகளோட என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, ஆண்டவர் இதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கார் என் பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய திருமணத்துக்கு, இப்படி எல்லாம் இது பண்ணலாம். ஆனா எல்லாத்த காட்டிலும் இந்த உலகத்திலேயே சொல்லி முடியாத ஒரு ஈவு, சொல்லவே முடியாத ஒரு ஈவு என்ன தெரியுமா? 2 Corinthians 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அந்த சொல்லி முடியாத ஈவு என்ன தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதே அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆமென். நீங்க செஞ்சு நான் அப்படி பண்ண. அடுத்த வசனம் கூட பாடுங்க. ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கும். தேவனுடைய செய்கைகள் என்ற தமிழ் பைபிள் இருக்கு. ஆனால் யூ ஆர் த போயம் ஆஃப், நீங்க வந்து ஒரு போயமா, நீங்க வந்து ஒரு காவியங்கள், நீங்கள் ஒரு கவிதைகள். தேவனுடைய கரத்தில் காவியங்களாக, ஓவியங்களாக, கவிதைகளாக ஆண்டவர் உங்களை என்னையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். மூல பாஷையில தேவனுடைய காவியங்கள். சில மொழியாக்க இங்கிலீஷ் பைபிள்ல யூ ஆர் த போயம் ஆஃப் ஆண்டவர் போய். எனக்கு இந்த பாட்டு, கவிதைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 மாவட்டத்தையும் சேர்ந்து இருக்கிற நாட்களில் நிறைய போட்டிகளில் பங்குவிட்டு நிறைய பரிசுகள் நான் வாங்கியிருக்கேன். இப்பயும் கூட சிலரெல்லாம் பாட்டு இதெல்லாம் அதை அப்படியே ரசிப்பேன். அதில் என்னென்னலாம் கொஞ்சம் வார்த்தைகளை இங்கிட்டும் போட்டு சில எழுத்துக்களை மாற்றி அதை இது பண்ணால் எப்படி இருக்கும்லாம் யோசித்து பார்ப்பேன். இங்கே ஒன்று போட்டிருக்காரு பாருங்க.
For we are his workmen of his own masterwork, work of art. அப்படி ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு போட்டிருக்காங்க, சில இடத்துல போயம்னு இருக்கு. சரி, எதுவோ ஆண்டவர் உங்களை காவியங்களாக ஓவியங்களாக, அவன் பெரிய ஓவியமா அவன் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது ஓவியம்னா டிராயிங் ஓவியம் கிடையாது. பெரிய பெசலா அவன் மட்டும் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்கள பெரிய ஆளா கர்த்தருக்குள்ள உருவாக்குறது என்ன தெரியுமா? ரீபார்ன், மறுபடியும் பிறந்தது. ரினியூடு, டிரான்ஸ்ஃபார்ம், கர்த்தருக்குள்ள நாம் உருவாக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபமாக்கப்பட்டது. தேவனுடைய கிருபைக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாய் நீங்களும் நானும் பிறந்தது, ரட்சிப்பை பெற்றது. இந்த ரட்சிப்புக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென். விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்தார். 1 பேதுரு 1:18-19 பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்றதும் மாசற்றதும் விலையேறப்பட்டதுமாய ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆகையினால ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஈவு, அந்த ஈவு அதை எப்படி பெற்றோம்? விசுவாசத்தின் பலனாக பெற்றோம். 1 பேதுரு 1:8-9 இப்பொழுது அவரை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறீர்கள், அவரிடத்தில் தரிசியாமல் இருந்து விசுவாசம். விசுவாசம் நம்பிக்கை ரெண்டு ஒன்றுதான். நம்பிக்கையில உறுதிதான் விசுவாசம். சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென், ஆமென். சங்கீதம் 62:1 சொல்லுகிறது, 62:5 வாக்குத்தத்தம் 62:1 சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நான் நம்புகிறது அவரால் வரும், என் ரட்சிப்பு அவரால் வரும். ஆமென், ஆமென். ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிது! தேவர் எபிரேயர் 2:3-4 நினைக்கிறேன், அங்க வசனத்துல எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அடையாளங்கள் 3 இருந்து வாசிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவனுடைய பலத்த செய்யினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற. அப்பா, அடையாளமா அற்புதமா இது மாதிரி கேட்டவங்களால தேவனால அப்படிப்பட்ட பலத்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருக்காத. அதுதானா? ஏனென்றால் நீ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுப்பதற்காக யோவான் 3:16 தேவன் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை, விலையில்லாத அவருடைய ரத்தத்தினாலே எனக்காக உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென், ஆமென். இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய மகன் அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16:7 நான் பரலோகத்துக்கு போய் என் பிதாவிடம் போய் உங்களுக்காக நான் ஒன்று செய்கிறேன். யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு போஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். தேற்றரவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். தேற்றரவாளனை நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி இப்ப நான் கொடுப்பேன். ஏனென்றால் லூக்கா 11:13 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர்
ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதை பரிசுத்த ஆவியினாலே அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். ரட்சிப்பை நிச்சயத்தை அவர் முத்திரிக்கிறார். ஆவியானவரினாலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமென். எபேசியர் 1:13 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட போது, நீ விசுவாசியான போது, இந்த சத்திய வசனத்தை கேட்டு அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது முத்திரை போட்டுகிறார். நீ தேவனுடைய பிள்ளை. என்னுடைய லெட்டர் தான் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டேன், நான் தாங்க போட்டேன். இப்போ நான் எனக்கு திரும்பி என் கையில் தாங்கன்னு போஸ்ட்மேன்ட்ட அந்த ஆஃபீஸில் போய் எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அங்கே ஒரு சீல் வச்சுட்டாங்க. ஐயா, சீல் வச்சுட்டா அது போகிற இடத்துக்கு போய் தான் சேரும். அங்கே போய் தான் நீ என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். அவங்ககிட்ட போயிடும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு சீல் வச்சுட்டாரு. இங்கிலீஷில் முத்திரைக்கு சீல் தான் போட்டிருக்கு. ஒரு சீல் போட்டாச்சு. உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறுத்துறதுக்கு. தேவ பிள்ளைய ஆண்டவராய கர்த்தர், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றார். மத்தேயு 3:11 பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை யோவான் 14:16 14:16 நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன் வைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தந்தருளுவார், உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் யாரால் வருவார்? கர்த்தரால் வரும். நன்மையான ஈவு அவரால் வரும். ரட்சிப்பு கர்த்தரால் வரும். பரிசுத்த ஆவி கர்த்தர். இந்த பரிசுத்த ஆவி பெற்றிருக்கோம் அப்படின்னு அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம வாயை தொடுறார். நம்ம வாயை தொடுறார். எரேமியா 1:9 ஏசாயா 6:7 கர்த்தர் அந்த வாயை தொட்டு உதட்ட தொட்டு என்ன செய்யறாரு? வாயை தொட்டு வார்த்தையை உன் வாயில வைக்கிறார். யாருடைய வார்த்தையை? என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். வாயை தொட்டு. இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 6:7 வாயை தொட்டு, இது உதடுகளில் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. ஐயா, இந்த நாவு நெருப்பு. சுட்டரிப்பின் ஆவியானவனு செய்தியில பாஸ்டர்மா சென்ற மாதம் செய்தி கொடுத்தாங்க. வாயி, உதடு, நாவு. யாக்கோபு 3:6 நாவு சிறிய அவயம், ஆனா அநீதி நிறைந்த உலகம். நாவும் நெருப்பு தான். நாவானது என்னது? நெருப்பு. ஆகாவசனம் நெருப்பு. முழு சரீரத்தையும் கரப்படுத்தி நம்மளை கொளுத்திடுறது. நரக அக்கினியால கொளுத்துற அளவுக்கு. கல் இருந்தா அரிசியில சோத்துல எடுத்துடலாம், ஆனா சொல்லு விழுந்த எலும்பு. நெருப்பை கக்கக்கூடிய, விஷத்தை கக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாயின் வார்த்தையில் இருக்க வேண்டும். 4 பேருக்கு முன்னாடி நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி நறுக்கு நறுக்கு நான் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வியில அவன் நாண்டுகிட்டு சாகணும். இப்படி பேசுற பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறாங்க. மற்றவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அழ வைக்கணும். ஆனா ஒண்ணு தெரியுமா? அதே நிலைமை அவங்களுக்கு அப்படியே பந்த வீசினா பந்து திரும்பியும் அவ்வளவுதான், அப்படியே திருப்பி அடிக்கப்படும். நீ மற்றவர்களுக்கு எந்த அளவினால் அழைக்கிறாயோ அந்த அளவினால உனக்கும் அளக்கப்படும். ஆமென். ஒருத்தர், ஒரு ஊழியக்காக ஒருத்தர் கன்னத்துல பலர்னு பஸ்ல வரும்போது அடிச்சிட்டார். அவர் ஜிப்பா போட்டு சோனா பை போட்டு கையில் பையில் வச்சுட்டு உட்காந்துருந்தார். அடிச்சார். என்னங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு கன்னத்தை காட்டால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னு, இடது கன்னத்தை காட்டால் வலது கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னு தானே உங்கள் பைபிள் சொல்லியிருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாராம், நீ மற்றவர்களுக்கு என்ன அளக்குறியோ அதன்படியே உனக்கு அளக்கப்படும் அப்படின்னு வசனம் இருக்குப்பான்னு சொல்லி அவரை சப்பு சப்புன்னு இறுக்கி பிடிச்சி வெளியே தள்ளிட்டாராம். நம்ம அப்படியும் செய்யக்கூடாது, இப்படியும் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைய நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஏனென்றால் சட்டையில் இருக்கிறது அகப்பையில் வரும்,
சிலருக்கு வாயில வர்றதெல்லாமே கெட்ட வார்த்தை, சிலர் வாயில வர்றதெல்லாமே சபிக்கிற வார்த்தை, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துற வார்த்தை. நீதிமொழி 16:1 சொல்லுகிறது, நீதிமொழி 16:1, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ரட்சிக்கப்பட்டவர் தேவ பிள்ளை, பரிசுத்த ஆவி பெற்றவர் தேவ பிள்ளை. வாயில் இருக்கிற வார்த்தை, பதில் சொல்ற வார்த்தை, அது கர்த்தரால வரும். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ஆமென். ஆமென். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் அந்த நன்மையினால நிரப்பும் போது அப்போஸ்தலர் 2:3-4 அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 2 அதிகாரம் 33 காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று காண்கிறதும் கேட்கிறதுமான இதை காணவும் முடியும், கேட்கவும் முடியும். இந்த பாஷைகளை பதில்களை ஆண்டவர் கொடுக்கிறார். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், இந்த புது மனுஷனுக்கு எப்படி சத்தியத்தை சொல்லணும். இவன் குண்டக்க மண்டக்க கேட்டு என்னை ஒரு வழி பண்ண வந்திருக்கான், இவன் எனக்கு துரோகம் பண்றதுக்காக இந்த ஆள் வந்திருக்கான், கர்த்தர் சொல்லுவார். ஆனா அப்படிப்பட்டு பேச மத்தேயு 19 10 அதிகாரம் 19 உங்க இடத்துல வந்து கேட்கிறவனுக்கு நீ பதில் சொல்றதுக்கு அவர்கள் உங்களை எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் அப்படின்னா நீ கவலைப்படாத. நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு கவலைப்படும். சிலர் நைட்டெல்லாம் அவன் இப்படி பேசினா நான் இப்படி பேசணும், அவன் இப்படி நடந்தா நான் இப்படியே தூக்கத்துல அவங்கள உணருவாங்க. நாளைக்கு இந்த ஆள் வர்றாங்க, அவங்ககிட்ட நான் என்னென்னலாம் பேசணும் இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. சிலர் எழுதியெல்லாம் வச்சுட்டு படிச்சு வச்சுக்குவாங்க, அவர் இந்த மாதிரி பேச. ஆனால் அவர் பரிசுத்த ஆவி பெற்றவர், ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை, நீ பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். ஆமென், ஆமென். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. கொலோசையர் 4:6 உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு அருள வேண்டும். இந்த ஆளுக்கு இப்படி பேசணும், இந்த ஆளுக்கு இப்படி பேசணும், இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பேசணும், அந்த சிச்சுவேஷன்ல இப்படி பேசணும். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் மீறினதாகவும் இருப்பதாக. சில சமயம் உண்மைதான், சொல்றது ஃபேக்ட் தான். என்னுடைய மைத்துனருக்கு குடல் அழுகிருச்சு, குடலை வெட்டி எடுத்துட்டாங்க. வெட்டி எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, இங்கிட்ட அடைச்சி வச்சுட்டாங்க. வெளியில் ஒரு டியூப்பை போட்டு ஒரு பிளாஸ்டிக் பையை போட்டு அதில் தான் 6 மாதமாக இருந்தார். போன வருஷம் இந்த நாட்கள் அப்படி தான். அப்புறம் திரும்பவும் அவருக்கு ரீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப போராடி ஜெபம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் ஒருத்தர் உண்டு, நல்ல ஆண்டவருடைய பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்டிருக்கார், ஞானஸ்தானம் பட்டிருக்கார், அபிஷேகம் பட்டிருக்கார். அவர் இந்த ஆள் பிழைக்கவே மாட்டார், நீ எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவன் 195 பேர் செத்து தான் போயிருக்கிறாங்க. இவர் என்னென்னலாம் தப்பு பண்ணார், என்னென்னலாம் பண்ணார், உங்களெல்லாம் அந்த காலத்தில் அப்படி சட்டியில் போட்டு வறுத்தெடுத்தார், அதெல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு நீ எழுதி வச்சுக்க, இந்த ஆள் பழைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இவருக்கு எந்த சண்டை சச்சரவு உறவு பிரிவுலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வியாதிக்கு இதுதான், இந்த நான் சொல்றேன், என்னுடைய அறிவில் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், இதுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், நான் உண்மையை சொல்றேன், ஃபேக்டை சொல்றேன். ஆனாலும் கூட அதை கேட்கும் போது என் உள்ளத்தில் அவ்வளோ ஒரு வேதனை இருந்துச்சு. கூட ஒருத்தரை வேற கூட கூட்டிட்டு போயிருந்தேன். அவர் இப்போ தான் ஆண்டவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறவர். நினச்சி இவர் கூப்பிட்டுட்டு போகாமல் இருந்தால் கூட பரவாயில்லையே நினச்சேன். அப்புறம் அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர். அப்போ அது மட்டும் இல்லை, சர்ச்சில் யார்கிட்டனாலும் சரி, இந்த பாருங்க, இவனெல்லாம் இது பண்ணாதீங்க, இவனெல்லாம் ஒன்று உருப்பட மாட்டான், இவனெல்லாம் போய் எதுக்கு பதிக்க, இப்படியே குண்டாக்கா மண்டாக்கா எதையாவது பேச. தேவப்பிள்ளை உண்மையாக இருந்தாலும் ஆண்டவரால் எதையும் மாற்ற முடியும். நான் உண்மையா அல்ல, ஃபேக்ட் அல்ல, ஃபேக்டை நம்பி நான் வாழலை. நான் எதை நம்பி வாழ்றேன்? ஃபெய்த்தை நம்பி வாழ்றேன். ஆமென்.
எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அவன் அழுது கதறி ஆண்டவரேன்னு கேட்டு கதறிட்டா அவனுக்கும் ஆண்டவர் மறுவாழ்வு கொடுக்க முடியும். ஆகையினால நம்ம அவர் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்கிற மாதிரி இருந்தா கூட, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ஜெபிப்போம். காலம் அவர் கையில் இருக்கு. ஆண்டவர் எதையும் மாற்ற முடியுங்களா? அந்த மாதிரி பேச பழகுங்க, அந்த மாதிரி பேச பழகுங்களே தவிர நான் உண்மையை சொல்றேன் உள்ளதை சொல்றேன்னு சொல்லி எதையாவது சொல்லி அவங்கள காயப்படுத்திடாதீங்க. எனக்கே அப்படி காயப்படும். சரி, இப்போ தங்கச்சி கணவர் இறந்துட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைன்னா நானும் தானே பாதிக்கப்படுவேன், நானும் தானே இது பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்த தடவை பார்க்கும்போது அவர்கிட்ட போனால் 5 நிமிஷத்துக்கு மேலே அவர்கிட்ட நிற்கவே கூடாது. அப்படியே கால் பறக்க பறக்க ஏதாவது ஒன்று வச்சு உடனே ஒரு ஃபோன் வரும். நான் இத்தனை மணிக்கு இருப்பேன், எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருங்க, அவசரமாக அவங்கள பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னால் ஃபோன் பதர் யார் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன் பதா, எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புற மாதிரி அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? கூட கொஞ்சம் நேரம் இருந்தால் என்னத்தையாவது உளறிட்டாரு, நான் பதிலுக்கு ஏதாவது சொன்னால் சண்டையாகி போயிரும்ல. அந்த உறவினர்கிட்ட மட்டுமல்ல, சக விசுவாசிட்டையே கூட மற்றவங்ககிட்ட கூட நாய் வீட்டம் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுங்க, சாரமேறின வார்த்தையை சொல்லுங்க. அவங்க முன்னாடி அழுகாதீங்க. ஐயோ உங்க பார்க்கையில எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு, எப்படி இருந்தீங்க, எலும்புந்தோலுமா இப்படி ஆயிட்டீங்களே, இப்படி இது பண்ணிட்டீங்களே ஐயோன்னு சொல்லி உங்க பாசத்துல அவங்க முன்னாடி அப்படியே 2 கண்ணீரை கொட்டி 2 மூக்கு சொல்லியை சிந்தி அவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது என் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு பாரு, என்னை பார்த்து அப்படி உருகிட்டான், அப்படி இது பண்ணாங்க. கவலைப்படாதீங்க, இதை காட்டில் கொடிய எவ்வளவோ வேதனையில் இருந்தவங்க கூட சுகமாகிட்டாங்க. ஆண்டவரால் முடியாது ஒன்று. செபிப்போம். உங்களுக்கு வந்தால் தானே தெரியும், தலைவலியும் தல்வலியும் தனக்கு வந்தால் தானே தெரியும். அவங்க செபிப்போம், பார்ப்போம், ஆண்டவர் பார்த்துக்குவார். இந்த ஆளு அவர் பாரு என் மேலே எவ்வளோ பாசம், எப்படி அழுது உருகிட்டு போனார். மக்கள் அப்படி நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவங்களோட விசுவாசத்தை கட்டுறதுக்கு, அவங்க கர்த்தருக்குள்ள உருவாக்குறதுக்கு, அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்களும் உங்களை ஒப்பு கொடுங்க. யாரும் உள்ளத்தை காயப்படுத்திடாம, யார் உள்ளத்தை கரப்படுத்திடாம நான் பேசுற பேச்சில் எதுவும் பண்ணிடுறேன். எதுக்குடா உயிரோடு இருக்க, நீ எல்லாம் இருந்து என்னத்துக்கு, ஒரு தண்டவாளம் இல்லை, ஒரு மருந்து இல்லை, செத்து தொலைய வேண்டிதானே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. என்னை பார்த்து சாகணும்னு ட்ரை பண்ணேன், எங்கே இருக்குன்னு தேடினேன். கடைசியில் பார்த்தா ஒரு பாட்டில் 650 மில்லி பக்தம் ஒன்று இருந்துச்சு. எங்கள் வீட்டில் மூட்டை பூச்சி ரொம்ப அதிகம், அதனால வீட்டில் 2 தடவை வெள்ளை அடிப்பாங்க. வாடகை வீடு தான் வெள்ளை அடிப்பாங்க. அந்த வெள்ளை அடிக்கும் போது அந்த மருந்தையும் சேர்த்து வெள்ளை அடிப்பாங்க. அந்த மருந்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் குடிச்சே போட்டேன். மனசு சொல்லுது, பேசுது, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போற, உனக்கு ஒரு மருந்து இல்லை, ஒரு தண்டவாளம் இல்லை, நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், செத்து தொலைய வேண்டியதானே. அப்படியே பிசாசு அந்த வார்த்தையில காதுக்குள்ளேயே பேசிட்டே இருந்துச்சு. 87வது வருஷம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் அங்கே முனிச்சாலை பகுதியில் தினமணி தியேட்டர்னு ஒரு தியேட்டரில் செகண்ட் ஷோ சினிமாவில் அந்த இன்டர்வல் டைம். நான் ஒரு நாளும் தனியாக சினிமாவுக்கு போனதும் கிடையாது. ஏன்னா சினிமா கொட்டைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா அந்த காலத்தை கூட்டிகிட்டு போய் தான். ஆனால் அப்படி நடந்துருச்சு. ஸோ நம்முடைய வார்த்தைகள் கவனம். கர்த்தருடைய பிள்ளையே, நாவின் பரியுத்தம் கர்த்தரால் வரும். எப்படி பேசணும், ஏது பேசணும், கர்த்தர்ட்ட கேளுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தர்ட்ட உட்கார்ந்து, இன்னைக்கு என் நாக்க உங்க கரத்தில் கொடுக்குறேன், என் உதட உங்களோட கரத்தில் கொடுக்குறேன், என் சிந்தனையை உங்களோட கரத்தில் கொடுக்குறேன். காலை தோறும் அவன் எழுப்புகிறான். இலை படைந்தவனுக்கு ஏசாயா 50:4 இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை நான் சொல்ல அறிந்திருக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கவனிக்கும்படி என் செவியை திறக்கிறாருங்க. கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர்ட்ட கத்துக்குங்க. அவர் சொல்லி கொடுப்பார். இந்த பையன் இதுக்கு தான் வரான், இவர் இந்த யோசனையோட வரார், இவர் இந்த பிரச்சனை பண்ண வரார், நீ இவர்கிட்ட இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசு. கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆண்டவர் கல்விமானி நாவை கொடுப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் யார்கிட்ட
இழைச்சு போனவனுக்கு, களைச்சு போனவனுக்கு, வியாதியில் இருக்கிறவனுக்கு, வேதனையில் இருக்கிறவனுக்கு எப்படி பேசணும், மற்றவங்களுக்கு எப்படி பேசணும், இங்கீதம் இல்லாம எங்கேயாவது எதையாவது எப்படியாவது என்னத்தையாவது ஒருத்த பேசுகிறது. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க படுற வேதனை, கண்ணீர், அது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாவின் பிரயத்தனம் கர்த்தரால் வரும். ஆமென், ஆமென். கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். சரி, நான் இப்ப எத்தனை சொல்லியிருக்கேன்? 4. என்னென்ன? நன்மையானவைகள் கர்த்தரால் வரும், ரட்சிப்பு கர்த்தரால் ரட்சிப்பு வரும், கர்த்தரால் வரும், பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரால் வருவார். நாவின் பிரயுத்தரம், பிரயுத்தரத்தை எல்லாம் போடாதீங்க, பிரயுத்தரம் வரும்னே போடுங்க. நன்மையான கர்த்தரால் வரும், வரும் மைதான இருக்கு, நன்மையான ஈவுகள் கர்த்தரால் வரும், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர், நாவின் பிரயுத்தரம். ஆமென். இப்படி இருந்தால் தேவ பிள்ளைய ஓ வாழ்க்கையில ஆண்டவர் நம்புகிறது எல்லாம் கர்த்தரால். சங்கீதம் 62:5 கர்த்தரால் வரும். நீ நம்புகிறது என்ன? நீ எதை நம்புறையோ, ஏது நம்புறையோ, மனம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுல கர்த்தரை நம்புவோம். எசேக்கியா நம்பினான். 2 நாளாகமம் 32:8 கர்த்தரை நம்பினான், அவனுடைய நம்பிக்கையை போல ஒருத்த நம்பல. 2 நாளாகமம் 32:8 அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி தேற்றினான். யூதாவின் ராஜாவா எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். 2 ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே 2 ராஜாக்கள் 18:5 நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாக்கள் ஒருவனும் அவனை போல் இருந்ததில்லை. நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். என் நம்பிக்கை இதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன மாதிரி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எசேக்கியா இருந்தார். அவர் கர்த்தரை நம்பினது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 32:8 மற்றவர்களையும் கர்த்தரை நம்ப பண்ணினான், நம்ப வைத்தான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளிலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். நீங்க நம்புவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாய், நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு துணையின்றி நமக்கு யுத்தங்களை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தர்தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 21:31 கர்த்தர் வரும். ஆண்டவர் நம்பிக்கையா வைங்க. 37 சங்கீதம் 5 வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 7 வசனம் 37 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவர்கள் தீவினை எரிச்சலாக காரிய சித்தி நீதிமொழி 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், சீட்டு மடியில போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். நிறைய இருக்கு, இதோட நிமிச்சிக்கிற திருவிருந்து இருக்கு. ஆக கர்த்தரை நம்புங்க. என் ஆத்துமாவே 62:5 என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்து காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. எப்படி? ஜெபத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமுக்கி ஒடுக்கி இருக்க முடியல. கொஞ்சம் ஜெபிக்கும் போதே அதுல போன் அட்டன் பண்றது, இது எடுக்கிறது, அங்கிட்டு போறது, இங்கிட்டு போறது. ஏன் 1 மணி நேரத்துக்கு யார் என்ன பேசினாலும் என்ன இது பண்ணாலும் போன அமர்த்தி போட்டு பேசாம உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது அப்படின்னு உங்க அம்மாவோ அப்பாவோ உங்க புருஷனோ உங்க மனைவியோ யாராவது உங்கள்கிட்ட சொன்னது உண்டா? எங்க வீட்டில் அடிக்கடி சொல்வது உண்டு. எனக்கும் சொல்லுவார்கள், என் பிள்ளைகளுக்கும் சொல்லுவார்கள். என் மனைவி தேவ பிள்ளையே அமர்ந்து காத்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்து காத்திரு, அப்பொழுதுதான் நீ நம்புகிறது கர்த்தரால் வரும். 62:5 இன்னொரு வாசிங்க. 62:5 தேவனையே நோக்கி அமர்ந்து காத்திரு. அப்படி அமர்ந்து
இன்னும் இப்போ ஒரு வசனம் தம்பி போட்டான், ஆபக்கூக்குலையோ இதுலையோ, அமர்ந்து காத்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அமர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார், காத்துருங்க. நீங்க நம்புறதெல்லாம் கர்த்தரால் வரும். ஆமென். 5 காரியங்களை சொன்னேன், 9 காரியங்களை நான் குறிச்சு வச்சேன். இன்னைக்கு இது போதும். ஆண்டவருக்கு சித்தமானால் மிச்சத்தை பார்க்கலாம். கர்த்தரால் வரும். தலைப்பை மாத்துங்க. கர்த்தரால் வரும். என்ன வரும்? நன்மைகள் வரும், ரட்சிப்பு வரும், பரிசுத்த ஆவியானவர் மட்டும் வருவார். நாவின் பிரயத்தனம் நீ நம்புகிறது. ஆமென். கர்த்தரால் வரும். ஆமென். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களால எல்லாம் வரும். என்னால எங்களால் ஏதாயிலும் கூடும் என்பதற்கு எதுவும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல. தகப்பனே, நான் கர்த்தரை நம்புறது மட்டுமல்ல, அடுத்தவங்களோட நம்பிக்கையை கெடுக்கிறவனா நான் இருந்துடக்கூடாது. நான் உள்ளதை சொல்றேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒளறி கொட்டிடக்கூடாது. என்ற வார்த்தைகள் விசுவாசத்தை ஊன்ற கட்ட வேண்டும். என்னுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளை என்பதை பிரதிஷ்டித்தப்படுத்த வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிச்சயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். முடிவறிந்த நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட முடிஞ்சிச்சு, கதை இல்லை. ரட்சிப்பு நிறைவேற, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்க. உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நன்மையான கொடுக்கிற தேவன் தான். அந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளோட, என் மனைவி மக்களோட, என் வாழ்க்கை துணையோட நீ கொடுக்கிற எல்லா விதமான சந்தோஷங்களை, எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்கும்படி எனக்கு சம்பூர்ணமாக கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர்ட்ட கேட்போமா? ஆண்டவரே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்புள்ள பிதாவே, என் அருமை இரட்சகரே, ஆண்டவர் இயேசுவே, உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்களை நீர் விடுவித்தீர். தகப்பனே, தகப்பனே, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை எத்த ஓட்டா. தகப்பனே, நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று என் தேவன் பேரில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தி, என்னை அபிஷேகித்தி, என்னை வரபயப்படுத்தி, உம்மை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே கொடுத்தி, நீர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை காணும் போது அவர்கள் அதை கண்டு உமக்கு பயந்து உம்மை நம்புவார்கள். சங்கீதம் 40:3-4 வசனங்களின்படி உமக்கு மற்றவர்கள் ஆண்டவரே அதை கண்டு பயந்து உம்மை நம்பும்படி நான் ரட்சிப்பினேன். உம்மை துதிக்கும் பாடலை பாடுவேன். நான் பாடும்போது, நான் துதிக்கும் போது, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது, என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பா நிரப்பப்படும் போது அதை காண்கிறவர்கள் பயந்து, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்படியா என் பிள்ளைகளை நம்பப்படும். நீர் நம்ப பண்ணின வசனத்தை அவர்களுக்காய் நினைத்தரலும். நீ செய்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை காண்கிறவர்கள் கண்டு பயப்படட்டும்.
ஆண்டவருடைய கிருபையும் நன்மையும் வாழ்நாளெல்லாம் இங்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தொடரட்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னீரே. அண்டரை யோசபாத் உம்மை நம்பினான். அண்டரை காலியா இருக்க கஜானாக்கள் நிரம்பும்படி ஒரு பெராக்கா என்ற ஆசீர்வாதத்தை அன்றே கொடுத்தீர். அண்டவரே, பெருங்கையாய் அன்றே கடந்து சென்ற யாக்கோபை 2 பரிவாரங்களை உடையவனாய் திரும்பி வர பண்ணினேன். இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து கிருபைதான். உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையில உமக்காக சிறைப்படுவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அகனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன். இன்றைக்கே தருவேண்டபடி பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களுக்கு மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகளுக்கு, இவர்கள் மூலமாய் கர்த்தரை அறிகிறவர்களுக்கு, இவருடைய குடும்பத்தாருக்கு, ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்பிக்கை உண்டாகும்படி நன்மையானவைகளை கர்த்தர் செய்து, ஆண்டவரே பேசுற வார்த்தைகளிலே, நெஞ்சின் நினைவுகளிலே, காரியங்களிலே கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். பரிசுத்த ஆவி பெற்றவர்களாய் கர்த்தருக்காய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி வாழ இவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.